நேத்திக்கு மேட்ச் முழுக்க சுப்மன் கில் கடுகடுனே இருந்தாரு. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? நல்ல மொமெண்டம்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த சுப்மன் கில் 76 ரன்ல ரன் அவுட் ஆனாரு. ஹர்ஷல் பட்டேல் அவரை ரன் அவுட் பண்ணாரு. பட் கிளாசன் அந்த பாலை ஒழுங்கா கலெக்ட் பண்ணல. கிளவ் மட்டும் தான் பட்டது, பால் சரியா படலங்கிற மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது. பட் தேர்ட் அம்பையர் அவர் அவுட் கொடுத்துட்டாரு. அதுல சுப்மன் கில் கடுப்பாகி அவுட் ஆயிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் கூட ஃபோர்த் அம்பையர் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாரு. இது ஒரு ஆர்கியூமெண்ட். அபிஷேக் சர்மாக்கு ஒரு LBW அப்பீல் கேட்டாங்க. ஆல்ரெடி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ரன் அவுட்ல டிசப்பாயின்மெண்டோட இருந்த சுப்மன் கில் அபிஷேக் சர்மாவோட அப்பீல் வந்து நாட் அவுட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கடுப்பாயிட்டாரு. அம்பையர்ஸ் கால் ரீட்டைன் ஆச்சு. அங்க போய் அம்பையரோட ஒரு ஹெவி ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது போயிட்டே இருந்தது. இந்த சீசனுடைய 51வது மேட்ச் ஹைதராபாத் வெர்சஸ் குஜராத். ஹைதராபாத்துக்கு பிளே ஆஃப் குள்ள போறதுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். குஜராத்துக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சா பிளே ஆஃப் சான்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டாஸ் வின் பண்ண ஹைதராபாத் ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. பேட் பண்ண வந்த குஜராத்துக்கு சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் ரெண்டு பேரும் சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. வழக்கமா ரன் பால்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்ச்ல அக்ரெசிவா ஸ்கோர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லயே விக்கெட் லாஸ் இல்லாம 80 ரன்ஸ் கிராஸ் பண்ணாங்க. IPL பவர் பிளேல குஜராத்தோட பெரிய ஸ்கோர் இதுதான். சாய் சுதர்ஷன் அவுட் ஆனதுக்கு அப்புறமா கில்லும் பட்லரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே 50 கம்ப்ளீட் பண்ணாங்க. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 3 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சாலிடா அவங்களுக்கு இருந்தது. அதனால 200 ரன்ஸ் அவங்களால ஈஸியா கிராஸ் பண்ண முடிஞ்சது. பின்னாடி வந்த பேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹிட்டிங் லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல போயிருந்தாங்கன்னா ஒரு 15-20 ரன் கூட கிடைச்சிருந்திருக்கும். பட் எனிவே 224 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான டோட்டலை குஜராத் போஸ்ட் பண்ணாங்க. ஹைதராபாத்தோட பவுலிங்ல உனத்கட் மட்டும் பிலோ 10 எக்கானமில 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மத்த பவுலர்ஸ் யாரும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. கமின்ஸ், ஷமி எல்லாருமே எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. ஹைதராபாத்தோட ஃபீல்டிங் நேத்து ரொம்ப சுமாரா இருந்தது. பவுண்டரி லைன் கிட்ட நிறைய பால தட்டி விட்டு அவங்க 4 விட்டாங்க. அப்புறம் கேச்சஸும் டிராப் பண்ணாங்க. 225 அப்படிங்கிற டார்கெட்டோட ஹைதராபாத் பேட் பண்ண வந்தாங்க. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் டீசென்ட்டான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் பிரசித் கிருஷ்ணா பால்ல 6 அடிக்க போனாரு டிராவிஸ் ஹெட். அத பவுண்டரி லைன்ல ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சு ரஷீத் கான் டிராவிஸ் ஹெட்டை வெளியே அனுப்புனாரு. ஓவராலாவே நேத்து குஜராத்தோட ஃபீல்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. கேச்சஸா இருக்கட்டும் இல்ல பவுண்டரிஸை சேவ் பண்றதா இருக்கட்டும் உசுர கொடுத்து ஃபீல்டிங் பண்ணாங்க குஜராத் பிளேயர்ஸ். ஹைதராபாத்துக்கு 2 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஓரளவு அமைஞ்சாலுமே பேட்ஸ்மேன் பெருசா ஸ்கோர் பண்ணாதனால அபிஷேக் சர்மா மட்டும் தான் 74 ரன் அடிச்சாரு. மத்த பேட்டர்ஸ் யாருமே பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணல. அதனால 224 அப்படிங்கிற டார்கெட்டை அவங்களால ரீச் பண்ண முடியல. குஜராத்தோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா ரொம்ப நல்லா பவுல் பண்ணாரு. 4 ஓவர் போட்டு 19 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சிராஜும் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. கடைசியில 38 ரன்ஸ் வித்தியாசத்துல குஜராத் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல மும்பைக்கு அடுத்து செகண்ட் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க.